கூட போய் தம்பி காணா போயிட்டாப்ல கண்டுபிடிச்சா 5000 ரூபாய் காசு. இந்த பக்கம் தான் சுத்திட்டு இருக்கான், இந்த ஏரியால தான் தேடிட்டு இருக்கான். வந்தானா நீ புடிச்சு மட்டும் வச்சிருக்கேன், அந்த தெருவுல மட்டும் போயிட்டு வந்துடும். இங்க எங்க ஆள் இருக்கானா? ஏய் உட்காரு உட்காரு. நான் கிட்ட போனால கடிக்கணும், அதுக்குதான். ஏய் இருடா. ஓடி பிடிச்சிங்களா? ஓடி வந்து பிடிச்சாரா அவரு? இல்லன்றானே. நல்லா இருப்பான், நல்லா நடிப்பான். வீடியோக்காரங்க வந்துட்டாங்க, எல்லாத்தையும் போட்டா ஒன்னும் சொல்ல, போட்டா பிடிச்சா உங்களை ஒன்னும் சொல்லியே எனக்கு தேவையில்லைங்க. சூப்பரா நடிப்பான் மேடம். சும்மா சில்லு 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 வருவான் மேடம். இப்ப நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம சேலத்துல தான் இருக்கோம். இந்த சேலம் மாவட்டம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு, ரொம்ப பசுமையா இருக்கு. சேலம் மாவட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கால் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ சேலம் மாவட்டத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி, நேற்று தான் காணா போனான், இந்த நேரம் சுற்றிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்க 5000 ரூபா காசு கொடுத்துருவாங்க. நான் சொல்லிட்டு போன பிறகு அவர்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கணும், என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு, நீங்க பிடிச்சி வைக்கிறாரா, அந்த 5000 ரூபா காசு நம்ம ஆசையை மூட்ட போகிறோம். ஸோ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, அதுல நடக்கிற அந்த ஃபன்னை தான் நம்ம காட்ட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க Facebookல பாத்திருந்தா ஃபாலோ பண்ணிடுங்க, யூடியூப்ல பாத்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம்ல பாத்திருந்தா ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே வாங்க போலாம். ஏப்பா நீ தான்ப்பா வரணும், நீ தான் வரணுமா? ஏறு. ஐயா வணக்கம் ஐயா. இந்த போட்டால உள்ள அந்த பக்கம் பாத்தீங்களா? அதுக்குள்ள நீங்க இருக்கிறவரை வந்தாலும் பிடிச்சி வைக்க. இங்க பாருங்க, இதே கலர் சட்டை, இதே மாதிரிதான் இருப்பான் ஆளு பாருங்க. கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி, அவனை அப்படியே உட்கார வச்சா உட்காந்துருவான். அழகா கழுச்சட்டை மட்டும் பிடிச்சிங்க, எங்கேயும் ஓட மாட்டான். 5000 ரூபா கொடுத்துருவான். நானு ஆளை மட்டும் பிடிச்சிங்க. இதே சட்டை தான், இதே சட்டை இதே இது போட்டிருப்பான். கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி, அவன்கிட்ட வாவான்னு கிட்ட கூப்பிட்டா அழகா வந்து உட்காந்துப்பான். நான் கருப்புல சட்டைனா ப்ளீஸ் நான் தம்பி நான் காலைல போனவன் காணானே, அதுதான் இந்த லைன்ல பாத்துட்டு வந்துடுறேன், புடிச்சு மட்டும் வச்சிருங்க. 5000 ரூபாய் காசு கொடுத்தோம்னா விட்டுறாதீங்கண்ணே, ஓகேவா? அந்த தெருவுல மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா?
புரியாதுடா. தம்பி நம்ம தம்பி தான். நன்றிண்ணா. நன்றிண்ணா வாண்ணா. ஏய் இதுக்கு மேல எங்கேயாவது போய் கார்ல போய் ஏறு போ. கார்ல ஏறணும். இங்க வா. ஐயோ இங்க வா. இங்க வா. இங்க எங்க ஆள் இருக்கானா? ஏய் அப்பா உட்காரு. உட்காரு. அப்பா அப்பா உட்காரு உட்காரு உட்காரு. உட்காரல. கொஞ்சம் உஷாராங்க. சங்கு கடிப்பான அதுக்கு தானே. கொஞ்சம் உஷாரா இருங்க. நான் கிட்ட போனால கடிக்கணும் அதுக்கு தான். ஏய் இருடா. கடிக்க. ஏய் அண்ணா சொல்றல. ஏய் ஏய் அண்ணா அண்ணா இருண்ணா இருண்ணா. நம்ம தம்பிண்ணா அண்ணா அடிக்காதண்ணா. அடிப்பான் ஒரு மன வளர்ச்சி தம்பி. இதா ஏய் இதா ஏய் உட்காரா. அடிச்சா 2 அடி அடிச்சா கம்முன்னு வந்துடும். எங்கடா போன காலைல இருந்தா? காலைல இருந்து எங்க போன? எங்க போன காலைல இருந்து? எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் நான். எங்கடா எங்கடா பாத்து எங்கடா பிடிச்சிங்களா? அண்ணா பிடிச்சிங்களா? பிடிச்சாச்சுங்க. ஓ ரொம்ப நன்றிண்ணா. வரண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. என்ன பண்ணல? என்ன சொல்லிட்டு போனா? காசு தரேன். இல்ல பிடிச்சி வச்சிங்களா இல்ல அவனா வந்தானா? ஏய் இங்க வா எழுந்து. பிடிச்சி வச்சாரா இல்ல நீயே வந்தியா? இல்ல புடிச்சு வச்சீங்களா? நான் கொடுத்துறேன். அதுக்கு சொல்லு. புடிச்சாரா இல்லையா அவரு? நான் வந்து புடிச்சேன் அதுதானே. அண்ணா 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 இங்க வருங்க. அவர் வந்தானா வரலையா? இதே போறேன். புடிச்சிட்டீங்களா? புடிச்சிட்டீங்களா இல்லையா? ஆளை புடிச்சு புடிங்க. ஏய் எங்க போனா? நான் வரும்போது அங்க அவன் அப்பயே சொல்லிட்டு கிடையாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்பதான் தானே வந்தாரு. ஓஹோ இப்பதான் புடிச்சிங்களா? ஏய் அடிச்சு வாய உடைச்சிரும். ரொம்ப நன்றிண்ணா. வரண்ணா வரண்ணா வா. ரொம்ப நன்றிண்ணா. இங்க நில்றா. புரியலண்ணா. ஏய் ஏய் கார்ல போயிடுறா. ஏய் கார்ல ஏறு. அடி பிச்சை எடுத்துடா. இதுவரை உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 50,000 செலவு. 10 பேர்ட்டு 5,000 கொடுத்துட்டேன் நானு. போன ஏன்னா நீ வேற இது பண்ற? 10 பேர்ட்டு 50,000 கொடுத்துருவேன் நான். 5,000 ரூபா. 4 நாளா தொலை பண்றான். ஓடிடுறான். 50,000 5,000 கொடுத்து செலவு பண்ணிக்கிறேன். கார்ல ஏறா. வரண்ணா வரா. காசே கேட்கல. மிஷின் ஃபெயிலியர். எத்தனை பேருக்கு 50,000 எத்தனை பேர் நான் செலவு பண்ணி நான் கொடுக்குறது? ஏறு உள்ள ஏறு. ஏறணும். நான் பண்றதுண்ணே. 5,000 எத்தனை பேர் நான் 10 பேர்ட்டு 5,000 50,000 கொடுத்துருவேன் நான். 3 நாள் ஆச்சு. நம்ம விழுப்புரம் தான்.
வண்டியில வந்தப்ப ஓடி வந்துடுறான். மிஸ் ஆகிட்டா பிடிச்சி கொடுத்தா 5000 காசு ஒரு ஆளுக்கு. அந்த மாதிரி இப்போ அண்ணன் தான் பிடிச்சி கொடுத்தா அப்படி. வரண்ணா பார்த்து போடுங்க. என்ன போயிட்டு வரணும். வா சொன்னீங்க வா போலாம் வா. கஷ்டப்பட்டு அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. ம் வா ரொம்ப நன்றிண்ணா. வரண்ணா. புரியலண்ணா. சொன்னீங்களே என்னது பிடிச்சி கொடுத்தா 5000 சொல்லுங்க. என்ன பேச்சு பண்ணுங்க இல்ல புடிச்சாச்சுண்ணா. ஆளை புடிச்சாச்சுண்ணா. ஆளை புடிச்சாச்சுண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அதுதான் ஆளு தப்பிச்சு ஓடியாந்துட்டான். ரொம்ப நன்றிண்ணா. வரண்ணா. நன்றிண்ணா. நான் உங்களை நல்ல மனுஷங்க இருக்கிற வரையும் தான். ஓடிவை பிடிச்சிங்களா? ஓடி வந்து பிடிச்சாரா அவரு? இல்லன்றானே. ஓடி வந்து பிடிச்சாதா பிடிக்கல அவனா? ஓடிவை பிடிச்சிங்க. சரி சரி நான் நல்ல மனசுக்கு நன்றிண்ணே. வேற என்ன புரியல. என்னென்ன சொல்ல வெளிப்படையா சொல்லுங்கண்ணே. தப்பு இல்ல அது தப்பு இல்ல சொல்லுங்க. என்ன சொன்னா சொன்னீங்களா இல்லையா? ஒரு 1500 வச்சுக்கோ. கரெக்டு தானே. இதுதான் தப்பு. சொன்ன பார்த்து நான் ஒரு 1000 புடிச்சு கொடுத்ததுக்கு நான் சொன்ன மாதிரி நான் 5000 போட்டானே. நான் என்ன பண்ண முடியும்? நீங்க புடிச்சு வைக்க என்ன நீ இப்படி பண்ணிவிட்டீங்க? நம்ம தம்பி தானே காமெடி இது கேமரா வச்சு காமெடி எடுத்துட்டு இருக்கோம். நன்றிண்ணா. இருந்தாலும் உதவி பந்தனா பாவனை பிடிச்சிங்க பாரு. அதுதான் விஷயம். காமெடி ஐயா மனுச்சுங்க எதப்பா நினைச்சாங்க. ஜாலி ஒரு ஜாலி காமெடிங்கய்யா. நானா கிடைச்சேன் கேக்குறது. உண்மையா படத்துல நியாயமா தான் இருப்பாங்க. உங்களுக்கு சொல்றது புரிதா புள்ளியா? மீடியாக்காரங்க வந்துட்டாங்க. எல்லாத்தையும் போட்டா ஒன்னும் சொல்ல. போட்டா பிடிச்சாங்க. உங்களை ஒன்னும் சொல்லியே எனக்கு தேவையில்லைங்க. தேவையில்லைங்க காசு. இப்ப என்ன தரைவன் நீங்க போங்க. தரைவன் போங்க. ஐயா சொன்னது நான் ஐயா இல்லையா நம்ம யூடியூப் சேனல் ஐயா ஒரு காமெடி நம்மால் தான் ஐயா காமெடி சொல்லிட்டு வேணாம் போங்கன்ட்டேன். அதுதான் சொல்றேன் ஐயா. தொலைப்படா நீ போங்கன்ட்டேன். ஐயா ஒண்ணு இல்ல விடுங்க. நான் சொல்றேன் காமெடி வீடியோ எடுக்கிறோம்ல அது ஒரு ஃபன்னு. நம்ம ஏரியா மக்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மக்கள் தான். நம்ம மக்கள் தான் சொன்னாங்க நம்ம ஏரியா ஆளுங்களா கொஞ்சம் ஃபன் பண்ணுங்க, கொஞ்சம் காமெடி பண்ணுங்க. நாங்க அதுதான் காமெடி பண்ண. அவன் லூசு தாங்க. எங்கடா அவன்? ஏய் அவனை கூப்பிடா. டேய் அவனை கூப்பிடா. ஏய் ஐயா என்ன சொல்லிட்டீங்களா எல்லாத்தையும்? வீடியோ போட்டு பிடிக்கல உன்னப்பா. வீடியோ போட்டு என்ன ஐயா கண்ணை காட்டிட்டு தான் போனேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. கண்ணை தான் காட்டு போனேன். சரி சரி வீடியோ போடும்போது நானே பிடிச்சி போனாங்க பார்த்தல வந்தா அப்புறம் வீடியோ ஓட்டுறதா வந்துட்டாங்க. கேமரா கார்ல வச்சு எடுத்துருக்கோம். பாத்தீங்களா? சரிங்க வரையா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வர ரொம்ப நன்றி 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 நன்றி. ஓகேவா வா. ஆனா 5000 காசு தரேன்னா எதுவுமே கேட்கவே இல்லை. நீங்க கம்மியா போற சொன்னபடி நாங்க புடிச்சு கொடுத்துட்டோம். நீ தான் நீங்க கொடுக்குறன்னு நீ சொல்லிட்டு போட நின்று போயிட்டா. இல்ல கேட்க காசு நீங்க கேட்கவே இல்லை. நல்ல மனசு தான் உங்களுக்கு. ஆனா காசு கேட்காம இருக்கீங்களா? நல்ல மனசு. ஏன்னா நிறைய பேர் வாங்கிப்பாங்க. 5000 தர்றேன்னா 5000 தர்றேன்னா கேட்கல பத்தி அந்த மனசுதான். என்னம்மா சொல்றீங்க? 5000 வேணா 10000 ஐயாவுக்குள்ள மனசுதான் அது. அந்த ஊருக்கான மரியாதை அது. ஆமா நம்ம நம்பி ஒருத்த வந்துட்டாங்க பிடிச்சி கொடுத்தீங்க பாரு. மரியாதை ஐயா. கட்டதானே ஐயா. ஏன் உங்க மனசு ஏதோ வீக்காம இருக்கு. அதான் பிரச்சனை. ஆமா அவ்வளவுதான் அவ்வளவுதான். வாங்க வாங்க வெளியே வா. சரியாயிட்டான். இப்போ அது கார்ல ஒரு ரவுண்டு கூட்டு போனா அவன் வந்துடும். அப்ப கரெக்டா வருவான் பாருங்க. சூப்பரா வருவான்.
நல்லா இருப்பான், நல்லா நடிப்பான். நாங்க இது ஒரு பிராங்க் வீடியோ மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஐயா காசு தரேன், ஐயா போட்டோ கொடுத்து காசு தரேன் அப்படி பாரு வராம பாரு, இவன் நம்ம ஆள்தான். ஐயாடா ஐயா, ஐயா அங்க போய் நிக்கிறாரு பாரு. நம்ம ஐயா நியாயத்தை கேட்போம். ஐயா மன்னிங்க ஐயா, அது நாயம், ஐயா சொல்றது நாயம் தான். சொன்ன வார்த்தை தான் அது முக்கியம். என்ன பாட்டி சொல்றீங்க? சொன்ன வார்த்தை இதே இருக்காம பாரு, இங்க பாரு, ஓடி ஓடி போய் சரி ஐயா, ஐயா மன்னிப்பு கேள்றான். நியாயமான மறுபடியும் வேண்டாம், நீ வாக்கு கொடுக்குற, வாக்கு கொடுத்தா எல்லா இடத்துலயும் வாக்கு கொடுத்து அடிவாங்க வர்றான். ஐயா ஐயா, இவன் தான் எல்லா இடத்துலயும் வாக்கு கொடுக்க சொல்றான். ஐயா என்ன சொன்ன? புடிச்சு கொடுத்தா 5000 பணம் சொன்ன காப்பாத்தக்கூடா. அவரு எவ்வளவு சினிமா ஐயா அதெல்லாம் நடிப்பானே, சூப்பரா நடிப்பான். ஏய் ஜிங்கி ஜிங்கின்னு நடக்கிற நடையில நூல விட்டு மனுச்சு எங்க அம்மா சுட்ட நடையில ஆரம்பியா சூப்பரா நடிப்பான் மேடம். சும்மா சில்லு 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 வருவான் மேடம். அதான் சினிமா நடிக்கிறவங்க. எதற்கு கேமரா பிடிச்சிட்டு சூப்பரா நடிக்கிறான். எப்படி நடிக்கிறான் அடிக்கிறான் ஐயா. ஐயா சும்மா காமெடி வீடியோ யூடியூப்ல போடுவாங்கல்ல, தப்பா நினைச்சீங்க. சும்மா ஐயா சும்மா ஒரு ஃபன் வீடியோ ஐயா, ஒரு விழிப்புணர்வு எப்படி புடிச்சு வச்சாங்க பாரு. அதுதான் அந்த கிராமத்துக்கு காசு, அவங்க காசு கூட பெருசா பாக்கல, புடிச்சு கொடுத்து எடுத்துட்டு போப்பா கூட்டிட்டு போவான்னாங்க பாரு. அந்த மனசுதான் அவங்களுக்கு, மனசுதான் சரிதா. ஃபன் வீடியோ எல்லாம் ஒரு ஹாய் காமிச்சிருங்க ஐயா. ஒரு ஹாய் காமிங்க, ஒரு ஹாய் காமிச்சு. ஐயா ஐயா என்ன ஊர் ஐயா? அது மாடூர். மாடூர் மக்கள்லாம் வந்து வேற லெவல்ல உதவி பண்றாங்க. வரலையா நன்றி. நல்ல ஒரு மனசுள்ள வரமா, நன்றிமா நன்றிமா நன்றி நன்றி. மாடூர் மக்கள்லாம் ஒரு நல்ல ஒரு மனசுள்ள மக்கள். அவர் சொன்ன வாக்க நீ காப்பாத்த என்னடா மனுஷனீங்களா? ஓடி வந்து பிடிச்சான். இது சரியான ஒரு ஃபன் மூமெண்ட் தான். பேசுனாரு பத்தியா தம்பி, இதெல்லாம் தப்பு. காசு நீ வந்து தர்றான், என்ன சொன்ன நீ? தப்பு பாயுது. நான் ஓடி போய்தான் வச்சேன். கைஸ் தொடர்ந்து நாம டிஎன் ட்ரிப்ல பயங்கரமான ஃபன்ல வந்துட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஐயா வரேன் ஐயா. வர